பஞ்சி போல சாஃப்டான இட்லிக்கு ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சட்னி ரொம்ப அருமையான ருசியில குயிக்கா ஈஸியா ரொம்ப டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் சொல்ற இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து நீங்க சட்னி செஞ்சு பாருங்க. ஹோட்டல் சட்னி போலவே நம்ம செய்யற சட்னியுமே ரொம்ப அருமையான சுவையில இருக்கும். இப்படி சட்னி செய்தீங்கன்னா 2 இட்லி அதிகமாவே சேர்த்து சாப்பிடுவாங்க. ஹாய் விவோஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். இந்த சுவையான சட்னி செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கீரிய 3 மீடியம் சைஸ் அளவுடைய பச்சை மிளகாய், 3 வரமிளகாய், 1 துண்டு இஞ்சிய தோல் சீவிட்டு நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 5-6 பூண்டு பல் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதுல சேர்த்திருக்க பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. அதே சமயம் இதுல சேர்த்திருக்கக்கூடிய வரமிளகாயும் நல்ல முறுமுறுப்பா வறுபடணும். இது போல வறுபட்டதுக்கு அப்புறமா இதுல 2 பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. பெரிய வெங்காயத்துக்கு பதிலா சின்ன வெங்காயம் சேர்த்தா மனமும் சுவையும் கூடுதலா இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்க்கிற பட்சத்துல 100 கிராம் அளவுக்கு இதுல சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்திருக்கக்கூடிய வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இதுல 2 பழமான தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. நம்ம இதுல காரத்திற்காக பச்சை மிளகாய், வரமிளகாய் சேர்த்திருக்கோம். மேற்கொண்டு இந்த சட்னியோட காரத்திற்காக இதுல உப்பு சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விடுங்க. மேற்கொண்டு இந்த சட்னியில உங்களுக்கு புளிப்பு சுவை அதிகமா தேவைப்படுதுன்னா நீங்க வதக்கும் போதே இதுல ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய சேர்த்தே வதக்கிக்கோங்க. இப்போ எல்லா பொருட்களையும் ஒன்னு சேர வதக்கி விட்டதுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடி 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில இது போல வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, 2 நிமிஷத்துக்கு இது போல வேக வச்சதுனால நம்ம சேர்த்திருக்கக்கூடிய வெங்காயம் தக்காளி மேற்கொண்டு நல்ல குழைவா இது போல மசிஞ்சு வர ஸ்டேஜுக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த சமயத்துல 1/2 கைப்பிடி அளவுக்கு பொடியா நறுக்கின தேங்காய், கூடவே 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள், மல்லி இலைகள் சேர்த்துட்டு மிதமான தீயில இந்த மல்லி புதினா இலைகளோட பச்சை வாசனை போற அளவுக்கு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இமிடியேட்டா கேஸ் ஸ்டவை கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டா ஆறட்டும். இது முழுமையா ஆறினதுக்கு அப்புறமா மீடியம் சைஸ் அளவுடைய மிக்ஸி ஜார் கப்ல சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் ஜாரா இருந்ததுன்னா 2 பேட்சா சேர்த்துட்டு அரைச்சுக்கோங்க. நான் இப்போ மீடியம் சைஸ் அளவுடைய மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு தண்ணீர் சேர்க்காம இது போல நல்லா கட்டியா திக்கா இது போல அரைச்சு எடுத்திருக்கேன். அரைக்கும் போது ரொம்ப நைஸா மைய அரைக்கிறத கண்டிப்பா தவிர்த்துருங்க. கொஞ்சம் கொரகொரப்பா இது போல டெக்ஸ்சர்ல அரைச்சிருங்க. இப்போ அரைச்ச இந்த சட்னியை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் கப்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து அலசிட்டு அந்த தண்ணியும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சட்னியை வெளியிலே வச்சு 1 நாள் வரைக்கும் சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு 2-3 நாள் வரைக்கும் சாப்பிடலாம், கெட்டே போகாது. நான் எடுத்திருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸோட அளவுக்கு 4 மெம்பர்ஸ் உள்ள ஃபேமிலிக்கு இந்த சட்னி போதுமானதா இருக்கும். நீங்க உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏத்த மாதிரி இன்கிரீடியன்ஸோட அளவை கூட்டியோ குறைச்சியோ சேர்த்து செய்யுங்க. நான் சேர்த்திருக்க இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து இதே போல இந்த மெத்தட்ல நீங்களும் சட்னி செஞ்சு பாருங்க. ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சட்னில இருக்கிற டேஸ்ட் நம்ம வீட்ல செய்யக்கூடிய சட்னிலையும் கண்டிப்பா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, பயனுள்ளதா இருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.